சந்திரா வீட்டுக்கு மீனா போகிறாங்க. மீனா கவலையோடு இருக்கிறத பார்த்ததும் சந்திரா மீனாவுக்கு ஆறுதலாக, இங்கே பாரு மீனா, இதெல்லாம் நினச்சி கவலைப்படுறதுக்கு வருத்தப்படுறதுக்கு எதுவுமே இல்லை மீனா, சரியாயிடும்டா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தும் போது மீனா தாமா மழையில் படுத்து சாஞ்சு அழுகும் செய்கிறாங்க. மீனா அழுகாதன்னு சமாதானப்படுத்திட்டு இருக்கதே வெளியில் சத்யாவும் ரேகாவும் வந்த உடனே டக்குன்னு கிளம்பி உட்காரும்போது, ஏமா ஏன் என்னாச்சு, அக்கா ஏன் அழுதுகிட்டு இருக்கான்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லைட்ட சத்யா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சத்யா கிட்ட சொல்ல, ஆண்டி அதான் மீனா அழுகிறத நாங்கள் பார்த்தோமே, என்னாச்சு சொல்லுங்க அப்படின்னாங்க ரேகாவும் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, எங்ககிட்ட நீங்கள் சொல்ல மாட்டீங்களான்னு அங்கே ரேகா சொல்லிட்டு கேட்குறப்போ விஷயத்தை வந்துட்டு இங்கே சந்திராவும் சொல்கிறாங்க. அம்மா அக்கா ரொம்ப நல்லவம்மா, அக்காவும் மாமாவும் ரொம்ப நல்லவங்க, அவங்களுக்கு நல்லது மட்டும்தானே நடக்கும், நிச்சயமாக இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லைக்கா, நிச்சயமாக இதை தாண்டி நீ வந்துட வைக்கணும்னு சொல்ல, உங்களை மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ண நீங்கள் எல்லோரும் இருக்கும்போது எனக்கு எந்த கஷ்டமும் வராதுரா சத்யா அப்படின்னு சொல்லிக்கிட்டு, சரிம்மா நான் அப்படியே பூ கொடுக்கலான்னு தான் வந்தேன், கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா இங்கேருந்து கிளம்புறாங்க. டே சத்யா, மாமா உன்னை வேன் பக்கமாக வர சொன்னாரே வேன் ஓட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஆமாக்கா நான் வரேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவும் இருக்காங்க. மீனாவும் கிளம்பி போயிடுறாங்க. இவளுக்குன்னு ஒரு நல்லது நடக்காதானா எங்கிட்டு இருக்கேன், கடவுள் தான் பார்த்து வழி செய்யணும் அப்படின்னு இங்கே தான் கணவர் ஃபோட்டோ முன்னாடி நின்று இங்கே சந்திரா புலம்பிகிட்டு இருக்கவும் செய்கிறாங்க. அம்மா கவலைப்படாதம்மா, அக்காவுக்கு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு அங்கே சத்யாவும் சொல்ல, இந்த விஷயம் இன்னமும் மீனா வீட்டில் இருக்க அவள் மாமியாருக்கு தெரியாது, தெரிஞ்சா என்னெல்லாம் சொல்லி இங்கே அவளை கஷ்டப்படுத்துவாங்களோ எனக்கு தெரியலைன்னு சொல்ல விட்டுருக்கும் போதே இந்த விஷயத்த மாமாவும் சொல்ல போகிறதில்ல, நீயும் நானும் தெரிஞ்சுக்கிட்டதுனால நாம் 2 பேரும் சொல்ல போகிறதில்ல, ரேகாவும் சொல்ல போகிறதில்ல, பின்ன ஏமா வருத்தப்படுறேன், விடுமா அந்த விஷயத்த அப்படின்னு அங்கே சத்யாவும் சொல்கிறாங்க. ஆண்டி உங்களுக்கு நான் ஸ்பெஷலாக அதை செஞ்சு தரட்டுமான்னு சொல்ல, ஐயோ அதெல்லாம் வேணாம் அப்படின்னு அங்கே சத்யா சொல்லும்போது சத்யா வடிச்சுக்கிட்டே இங்கே ரேகா ஓடுறாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் வாழ்க்கையில் ஹாப்பியாக இருக்கிறத பார்த்தா சந்திராவுக்கு மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாகவும் நிம்மதியாகவும் இருக்கதான் செய்து. மீனா சங்கத்து அதாவது ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அந்த சங்கத்து சார்பாக அங்கே போகும்போது மீனாவை சுற்றி அவங்க அக்காக்கள் எல்லாமே நிற்கும் போது, என்னாச்சு மீனா உன்ன மாதிரி உன் முகமே இங்கே ரொம்ப ஒரு ப்ரைட்டாக இல்லைன்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, வீட்டில் இருக்க பிரச்சனைகள் தான் அப்படின்னு சொல்லும்போதும், உன் வீட்டில் பிரச்சனை இல்லாமல் இருந்தால் தானே இங்கே பெரிய விஷயமே, ஆமாம் இப்போ என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்க, எல்லாம் அவர் அண்ணன் பண்ணுற பிரச்சனை தாக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் அண்ணனுக்கு வேறு வேலையே இல்லை, ஆனால் ஒன்று மீனா கடவுளாக பார்த்து ஒரு நல்ல வாழ்க்கையை நல்ல மனுஷனாக உனக்கு புருஷனாக அனுப்பியிருக்காங்க, இதுவே நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, அவங்க அண்ணனை நீ கல்யாணம் பண்ணியிருந்தா நீ எவ்வளோ வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பன்னு சொல்ல, ஆமான்னு இங்கே மீனாவும் சொல்லிட்டு சிரிக்க, இதை பக்கத்தில் இருக்க அவங்க அக்காக்கள் எல்லாமே சொல்லிக்கிட்டு சிரிக்கவும் செய்கிறாங்க. இதை எது தப்பில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க சிந்தாமணி அப்படியே வீடியோ எடுத்துடுறாங்க. விஜயாவை பற்றியும் விஜயாவுடைய பையன் மனோஜை பற்றியும் கேலி கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்களா, இருங்கடி அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த வீடியோவை என்ன பண்ணுறாங்க, அங்கே விஜயாவுக்கு சென்ட் பண்ணி விட்டுறாங்க. வீட்டில் இருக்க விஜயா அந்த வீடியோவை பார்த்துட்டு, இங்கே பாருங்கங்க, இங்கே சங்கத்துக்கு போகிறேன் ஆஃபீஸ்க்கு போகிறேன்னு போய் சொல்லிட்டு அங்கே போய் குடும்ப கதையை பேசி சிரிச்சிட்டு இருக்காளுங்க, இவளுக்கு இதுதாங்க வேலையா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை கண்டபடி திட்டுறாங்க. உடனே மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மீனா எங்கடி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ஆஃபீஸில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, உடனே கிளம்பி வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்ல, அத்தை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லும்போது, நீ வேலை பார்த்து கிழிக்கிற கிழிப்பு தான் எனக்கு நல்லா தெரியுமே, இப்போ உடனே கிளம்பி வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்க, யார் மீனா அப்படின்னு கேட்க, அத்தை தான் ஃபோன் பண்ணாங்க, உடனே வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. என்னாச்சுன்னு தெரில, நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்ல, உன் அத்தைக்கு வேறு வேலையே இல்லையா, அங்கே சின்னதாக ஒரு வேலை நடக்கணுன்னாலும் கூட உன்னை தான் கூப்பிடுவாங்களா அப்படின்னு அங்கே அவங்க அக்காக்கள் எல்லாம் சொல்ல, அக்கா நீங்கள் ஆஃபீஸ் பார்த்துக்கோங்க நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு மீனாவும் கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. போடி போ, அங்கே வீட்டில் உனக்கு சரியான கச்சேரி காத்துக்கிட்டு இருக்குன்னு இங்கே சிந்தாமணி சந்தோஷத்தோடு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போகிற மீனாவும் அங்கே விஜயாவையும் பார்க்குறாங்க. அங்கே வீட்டுக்குள்ளே வந்து மீனா வந்து நிற்க, அத்தை அப்படின்னு கூப்பிடும்போது மீனாவை பார்த்துட்டு விஜயா கோவத்தோடு வெளியே வராங்க. வெளியே வந்த விஜயா, உன் மனசில் அப்படி என்னடி நினச்சிட்ருக்கேன், இங்கே போயிட்டு அங்கே எல்லார்கிட்டையும் என்னை பற்றியே புள்ள மனோஜை பற்றி தப்பாக பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, நான் தப்பாக என்னத்தை பேசினேன், தப்பாக எதுவுமே பேசலேன்னு சொல்ல, இந்த வீடியோவை நீயே பாரு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை எடுத்து காட்டவும் செய்கிறாங்க. இதை பார்த்துட்டு மீனா எதுவுமே பேசாமல் நிற்க, என்ன கையும் களவுமாக மாட்டிக்கிட்டோமேன்னு எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டா நான் அப்படியே நான் விட்டுருவேனா அப்படின்னு அங்கே விஜயாவும் சொல்ல, அதை கேட்டுட்டு மீனாவும், அத்தை
உங்களெல்லாம் நான் எதுவும் தப்பாக பேசலை, தப்பாகவே இதில் எதுவுமே இல்லையே, சாதாரணமாக தானே பேசி சிரிச்சுட்டு இருந்தோன்னு சொல்ல வீட்டு விஷயத்தெல்லாம் அங்கே போய் பேசி சாதாரணமாக சிரிக்கிறதுக்கு என்னடி இருக்குது? நானும் என் பையன் மனோஜும் உனக்கு அவ்வளோ இலக்காரமாக போயிட்டோமா? என் பிள்ளை ஏதோ சின்ன தப்பு பண்ணிட்டான், அதுக்காக அவனை பற்றி அங்கே போய் தப்பாலாம் பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லவும் செய்ய, அத்தை நான் எதுவுமே பேசலன்னு சொல்கிறேன், ஆனால் நீங்கள் தான் தேவையில்லாமல் இருக்கிற பிரச்சனையை பெருசுப்படுத்துகிற விதமாக நீங்கள் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல இதை கேட்டு எங்கள் விஜயாவுக்கும் கோவம் வந்து மீனா கிட்ட ரொம்ப கோவமாக கத்தவும் செய்கிறாங்க. ஆனால் மீனா தெளிவாக தான் இருக்காங்க. அதே நேரத்தில் மீனாவை பற்றி மீனா குடும்பத்தை பற்றியும் பேசும்போது மீனாவுக்கு கோவம் வந்துடுது. உன் வளர்ப்பு உங்கள் அம்மாவுடைய வளர்ப்பு இப்படி தானே இருக்கும், அப்போ இல்லாமல் உங்கள் 3 பேரையும் வளர்த்துருக்க போதே உங்கள் லட்சணம் என்னென்னு தெரியல. உன் தம்பி சத்யா ஏன் எதை பெரிய இடத்து பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அதே போல் உன் தங்கச்சி இங்கே சீதா அவளும் ஏதோ ஒரு டிராஃபிக் போலீஸை பார்த்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிட்டா. நீ இங்கே வந்து பெரிய குடும்பத்தில் வாக்கப்பட்டு செட்டில் ஆகிட்ட. உங்கள் அம்மா 3 பேரையும் கரெக்டாக தான் கரை சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஆமாத்த 3 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், சந்தோஷமாக இருக்கும், அதுக்கு எங்கள் அம்மா அப்பா பண்ண புண்ணியம் தான் அப்படின்னு சொல்லும்போது, அப்போது என் புள்ள மனோஜ் சந்தோஷமாக வாழ்க்கையில் இல்லைன்னா நான் வந்துட்டு புண்ணியம் பண்ணலன்னு சொல்ல வரியான்னு சொல்லி கேட்க, அத்தை அப்படியெல்லாம் நான் யாரையும் தப்பாக பேசலை, தப்பாக பேசணுன்ற அவசியமும் இல்லை. மனோஜ் பண்ணுற விஷயம் இங்கே அக்காக்கள் மட்டும் இல்லை, ஷோரூமில் வர்றவங்க போகிறவங்கன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சு போய் தான் கிடக்கு அவர் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாருன்னு. அப்படி இருக்கும்போது நான் சொல்லி தான் இதை தெரிஞ்சுக்கணுன்ற அவசியமும் மற்றவங்களுக்கு கிடையாது. நீங்கள் வெளியில் இப்போ நடந்து போனாலே உங்களை பற்றி 4 பேர் தப்பாக தான் பேசுவாங்க. நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு பையனை வளர்த்து வச்சுருக்கீங்களே, அவன் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்றத உங்கள் காதுபடவே பேசுவாங்க. இங்கே நான் பேசிட்டேன் அப்படின்றதுக்காக உங்களுக்கு கோவம் வரலாம், ஆனால் அதுதான் உண்மை. ஆனால் நாங்கள் தனியாக பேசிக்கிட்டு இருந்த விஷயத்த ஒருத்தி வீடியோ எடுத்து உங்களுக்கு அனுப்பியிருக்கால, அதை விட கேவலமான விஷயம் வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா அவளுக்குமே இந்த விஷயம் சந்தோஷமாக தான் இருக்கும், ஆனால் அதுலேயும் ஒரு குதூகலம். இங்கே ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிட்டோமே நினச்சி நான் வரேன், எனக்கு வேலை இருக்குது, உங்களுக்கு பதில் சொல்லிலாம் உங்களை சமாதானப்படுத்த முடியாது, நான் சொன்னாலும் சமாதானம் ஆக போகிற ஆள் நீங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் கூட அங்கே நிற்காம மீனா அந்த இடத்த விட்டு வேகமாக கிளம்பி வெளியே போகவும் செஞ்சிடறாங்க. தன்னுடைய ஆஃபீஸ்க்கு போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே விஜயா உடஞ்சி போய் நிற்க, நேராக ஆஃபீஸ்க்கு போன மீனா அங்கேருந்து வரதை பார்த்தோன்னே, என்ன மீனா வீட்டில் பயங்கர கச்சேரி விழுந்திருக்கும் போலேன்னு சொல்ல, ஆமாம் கச்சேரி தான், ஆனால் அது எனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு மீனா போய் உட்கார்றாங்க. என்ன இவ இப்படி சொல்லிட்டு போகிறாளே நினைக்க, கேவலமான விஷயமே நீ பண்ணிகிட்ருக்க விஷயந்தான், நீ எல்லாம் எப்பயும் திருந்த போகிற ஆளே கிடையாது, நீ திருந்தவும் மாட்டேன். அப்படி இருக்கும்போது நீ பண்ணுற இந்த சின்ன சின்ன சில்லித்தனமான வேலைக்கெல்லாம் நான் வருத்தப்பட்டு இல்லை ஆஃபீஸ்க்கு வராமல் அங்கேயே இருந்துருவேன் மட்டும் நினைக்க வேண்டாம். என்ன வீட்டுக்கு போனவா அப்படியே வீட்டில் இருந்துருவா, இங்கே ஆஃபீஸ்க்கு வரப்போகிறதுலாம் நினச்சிட்டு இருந்தியா அப்படின்னு கேட்க, சிந்தாமணி அப்படியே முறைச்சிட்டு நிற்கிறாங்க. நான் ஆஃபீஸ்க்கு வருவேன், என்னுடைய வேலையை நான் எப்போதும் போல் பார்ப்பேன், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா தன்னுடைய ஜெல்ல போய் உட்காந்து கெத்தா தன்னுடைய வேலையை பார்க்கவும் செய்ய, சிந்தாமணி பயங்கர டென்ஷனோட அந்த இடத்த விட்டு வெளியே போகவும் செய்கிறாங்க. இதெல்லாம் சிந்தாமணிக்கு பயங்கர கடுப்பாக தான் இருக்குது. ஆனால் அன்றைக்கி நைட்டு மீனா வீட்டுக்கு போனதுக்கு பிறகு வீட்டில் எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு பெரிய பஞ்சாயத்தே பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே விஜயா. இவ பண்ணிகிட்டு இருக்க வேலை என்னன்னு முதல்ல உங்களுக்கு தெரியுமாங்க? இவ ஆஃபீஸ்க்கு போயிட்டு நம்ம குடும்ப கதையை பேசி சத்தமாக பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, இது எப்படி உனக்கு தெரியும்னு அண்ணாமலை கேட்குறாங்க. அந்த சிந்தாமணி தாங்க எனக்கு வீடியோ எடுத்து அனுப்பி விட்டான்னு சொல்ல, இந்த கேடுகட்ட விஷயத்தை பண்ண இந்த சிந்தாமணி எந்த ஒரு யோசனையில் பண்ணியிருப்பான்னு நீ நினைக்கிறேன்? நம்ம குடும்பத்தில் பிரச்சனை வரணும், சண்டை வரணும், அந்த சங்கத்தில் அந்த ஆஃபீஸ்க்கு மீனா வரக்கூடாது, இந்த மாதிரி என்னத்தோட பண்ணிக்கிட்டு இருக்க அந்த சிந்தாமணி மேலே தான் நீ கோவப்படணும் அப்படின்னு சொல்ல, அப்போ மீனா பேசின எந்த தப்பு இல்லைன்னு நீங்க சொல்ல வரீங்களான்னு அங்க அண்ணாமலை கிட்ட விஜயாவும் கேக்குறாங்க. விஜயா, நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக கேளு. தேவையில்லாமல் எல்லாத்துக்கும் கோவப்பட்டு நீயே உன்னை இப்படி மட்டமாக நினச்சிக்காத, மட்டப்படுத்திக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்னங்க பண்ணேன்னு சொல்ல, இங்கே பாரு விஜயா, நீ ஒரு நல்ல அம்மாவாக இருந்திருந்தா உன்னை பற்றி 4 பேர் சிரித்து பேசுகிற அளவுக்கு கூட வந்திருக்க மாட்டாங்க. நீ ஒரு நல்ல அம்மாவாகவும் இல்லை, அவன் உனக்கு ஒரு நல்ல மகனாகவும் இல்லை, இந்த வீட்டுக்கு நல்ல மனுஷனாகவும் இல்லை. அப்படி இருக்கும்போது 4 பேர் இவனை பற்றி கேள்விப்படும் போது அப்படி தான் பேசுவாங்க, நம்ம முகத்துக்கு பின்னாடி இப்படி தான் பேசுவாங்க. அதுதான் நடந்திருக்கு. இதில் கோவப்படுறதுக்கோ இல்லை இதனால் வருத்தப்படுறதுக்கோ எதுவுமே கிடையாது. அவங்க தப்பாக எதுவும் பேசலையே, நடந்த விஷயத்தை பற்றி உண்மையை தானே பேசியிருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, உங்களுக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையா? நம்ம மனோஜை பற்றி இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் அதெல்லாம் பற்றி நீங்கள் கவலையப்படாமல் இருக்கீங்கன்னு சொல்ல, நான் எதுக்கு கவலைப்படணும்? மனோஜை நான் தான் வளர்த்தேன்னு இங்கே மூச்சுக்கு 300 தடவை நீ சொல்லி காட்டிடுவ தினமும்.
அப்படி நீ தான் இதை நினச்சி கவலைப்படணும். அவனை நான் வளர்க்கலைல்ல, அது வரைக்கும் நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு போகிறாங்க. சூப்பர் அங்கிள் அப்படின்னு எங்கள் ஸ்ருதி என் கைத்தட்ட விஜயை பார்த்து முறைக்க, ஆண்டி என்கிட்டலாம் உங்கள் முறைப்பை காட்ட வேணாம். தப்பு பண்ணது நீங்களும் மனோஜும். இதுக்கு வருத்தப்பட வேண்டியதும் நீங்கள் 2 பேரும் மட்டும்தான். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் எங்ககிட்ட நீங்கள் கோவத்தை காட்டுறதுனால எதையுமே சரி பண்ணிட முடியாது. ரோஹிணி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் யார்? மனோஜ் தான். மனோஜ் மேலே ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே போதும், இப்போ மனோஜை தூக்கிட்டு போய் உள்ள வச்சிருவாங்க. ஆனால் ரோஹிணி அதை எதையுமே பண்ணாமல் இருக்காங்களே நினச்சி சந்தோஷப்பட்டுக்கோங்கன்னு ஸ்ருதியும் சொல்லிட்டு போயிடுறாங்க. மொத்தத்தில் விஜயா வருத்தப்பட்டு தான் நிற்கவும் செய்கிறாங்க. இந்த ஒன்று இல்லாத இந்த மீனாவுக்கு எவ்வளோ பெரிய சப்போர்ட் இந்த வீட்டில் எல்லாருக்கும் அப்படின்னு நினச்சி விஜயா ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. மீனா எப்போதும் தன்னுடைய வேலைகளை மட்டுமே சரியாக கவனிச்சிட்டு இருக்க வேலையில தான் வீட்டுக்கு சந்திராவும் வராங்க. சந்திரா இப்படி கையில் ஒரு பையோடு வந்து நிற்கிறத பார்த்ததும், இந்த அம்மா இதற்கு காலையில் இங்கே வந்து நிற்கிதுன்னு சொல்லிட்டு இங்கே உள்ளே உட்காந்துருக்க விஜயா வாங்கன்னு கூட சொல்லாமல் இருக்கேன், உள்ளே வாங்கன்னு அங்கே அண்ணாமலை கூப்பிடுறாங்க. வாங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லிக்கிட்டே உள்ளே போய் உட்காரவும் செய்கிறாங்க. என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க அப்படின்னு அங்கே விஜயை பார்த்து கேட்க, என்ன வீட்டில் ஏதாவது விசேஷமா, ஏதாச்சும் பணம் இல்லை தேவைப்படுதான்னு சொல்லி ஒன்று விஜயா டக்குன்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சம்மந்தி அப்படின்னு சொல்ல, அப்படியே அவங்க பணம் தேவைப்பட்டாலும் அவங்களுக்கு நாங்கள் கொடுத்து உதவி பண்ண செய்ய போகிறோம், அதெல்லாம் நினச்சி நீங்கள் வருத்தப்படுறதுக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு முத்துவும் கேட்க, இங்கே விஜய் அப்படியே டென்ஷனோட முறைச்சிட்டே பார்க்குறாங்க. எங்கள் அம்மா ஒன்று பணத்துக்காக வந்திருக்க மாட்டாங்க. அம்மா என்னம்மா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் கேட்குறாங்க. ஒரு சந்தோஷமான விஷயம் மீனா, அதை உங்ககிட்ட முதல்ல சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் நான் ஓடி வந்தேன்னு சொல்ல, என்னம்மா சீதா எதுவும் உண்டாகியிருக்காளா அப்படின்னு கேட்க, இல்லடி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் சத்யாவுக்கும் கல்யாணம் ஆணுச்சு, சத்யா ஒய்ஃபும் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு மீனா நினச்சிக்கிட்டு, வேற என்னம்மா முக்கியமான விஷயம் சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க, ஒரு நிமிஷம் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு தான் பைக்குள்ளே இருக்க ஒரு பேப்பரை எடுக்கிறாங்க. மாப்பிள்ளை இதை ஒரு நிமிஷம் வாங்கி பாருங்கன்னு சொல்ல, என்ன இது அப்படின்னு கேட்குறாங்க. மாப்பிள்ளை நீங்கள் வாங்கி பாருங்கன்னு சொல்ல, என்ன இது மீனா இங்கிலீஷில் எழுதியிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, இந்த வீட்டில் எல்லாம் தெரிஞ்சதுன்னா அது என் பையன் மனோஜ் மட்டும்தான், அவங்கிட்ட கொடுத்தா கூட என்ன எதுன்னு பார்த்து கரெக்டாக சொல்லுவான் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயாவும். நானும் சரி என் புருஷனும் சரி இப்போ தான் இங்கிலீஷ் கிளாஸ் போயிட்டுருக்கோம், எங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, ஏங்க நீங்களே இதை படிங்கன்னு சொல்லும்போது முத்து வந்துட்டு வாய் விட்டு படிக்கிறாங்க. அதை படிச்சுட்டு இருக்கும்போதே இங்கே ஸ்ருதிக்கு வந்துட்டு என்ன இதுன்னு தெளிவாக தெரிஞ்சிருது. அப்படியா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லும்போது, என்னங்க என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி இங்கே விஜயா கேட்குறாங்க. ஆண்டி உங்கள் பையனை இங்கிலீஷ் படிக்க வச்சேன்னு சொன்னீங்க, அவரை படிக்க வச்சதுக்கு பதிலாக நீங்கள் படிச்சிருந்தா கூட இந்நேரம் நீங்கள் இன்னும் அவரை விட புத்திசாலியாக இருந்திருப்பீங்கன்னு அங்கே ஸ்ருதியும் சொல்லிட்டு சரிக்க, இல்லை என்ன ஸ்ருதி அப்படின்னு இங்கே முறைச்சிட்டே பார்க்கும்போது ரவியும் இதை கேட்டு சந்தோஷப்பட்டு சூப்பர் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்போ இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி கேட்க, இங்கே மீனாவுக்கு முத்துவுக்குமே புரியலை. இப்போ தான் நாங்களே கிளாஸ் போயிட்டுருக்கோம், இப்போ தான் படிக்கவே கற்றுக்கிட்டோம், இதோட அர்த்தம் எல்லாம் கூட எங்களுக்கு சரியாக தெரியவே இல்லைன்னு சொல்ல, அம்மா ஏதோ பணம் போட்டிருக்க அதனால் வந்திருக்க ரசீது மாதிரி தான் தெரியுது, ஆனால் யார் எப்போ என்னன்னு எனக்கு எதுவுமே தெரியலையம்மான்னு சொல்லும்போது, உன்னோட கஷ்டகாலம் நம்ம குடும்பத்தோட கஷ்டகாலம் எல்லாமே சரியாகிட போதும் அப்படின்னு அங்கே சந்திரா சொல்கிறாங்க. அம்மா நீ என்னம்மா சொல்கிற, எனக்கு எதுவுமே புரியலையேன்னு இங்கே மீனா திரும்பவும் அங்கே அம்மா சந்திரா கிட்ட தான் கேட்குறாங்க. சந்திரா ஒரு விஷயத்த தான் இப்போ எல்லாரும் முன்னாடி சொல்கிறாங்க. உங்கள் அப்பா நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது உன் பேரில் பணத்தை போட்டு வச்சுருந்தாரு, ஒரு முதலீடை பண்ணி வச்சுருந்தாரு, அந்த முதலீடு தாண்டி இப்போது கோடிக்கணக்கில் வந்து நிற்கிது அப்படின்னு சொல்ல, கோடிக்கணக்கிலையான வாயை பிளக்குறாங்க விஜயாவும் அங்கே மனோஜும். என்ன விளையாடுறீங்களா, அப்போ பண்ண முதலீடு இப்போ கோடிக்கணக்கில் உங்களுக்கு வந்து நிற்கிதான் அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம்மா சம்மந்தி அப்படின்னு சொல்ல, எப்படி அதெல்லாம் சும்மா இதெல்லாம் நம்பி ஏமாந்துடாதீங்க அப்படின்னு அங்கே விஜயா சொல்லும் போது, இல்லை சம்மந்தி உண்மையாக தான் சொல்கிறேன் அப்படின்னு சந்திரா சொல்கிறாங்க. அப்படியா எப்படி நடந்துச்சுன்னு அங்கே அண்ணாமலை கேட்குறாங்க. ஆமாம் சம்மந்தி இந்த விஷயமே இன்றைக்கி தான் எனக்கு தெரியும், இப்போ மார்க்கெட்டுக்கு போயிட்டு திரும்ப வரும்போதான் நான் அவரை நேரில் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருமான்னு சொல்லி கேட்க, உங்கள் அப்பா முதலீடு பண்ணி வச்சுருந்தார்ல அவரை தாண்டி, இத்தனை வருஷ காலமாக அவர் அந்த பணத்தை அவர் எங்கள் ரொட்டேஷனில் விட்டுட்டேன் இருக்காராம், ஷேர் மார்க்கெட்டாம்ல அதுலலாம் இந்த பணத்தை போட்டிருந்துருக்காரு, அது மூலமாக வந்த பணம் தாண்டி இதெல்லாம் அப்படின்னு சொல்ல, என்னத்தை சொல்கிறீங்க,
இதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்ல அவருக்கு இதெல்லாம் நல்லா அத்தப்படியா இது மாதிரி பல பேருக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு அவர் நிறைய உதவி செஞ்சிருக்காரு அப்படின்னு அங்கே சந்திராவும் சொல்கிறாங்க. என்ன நமக்கான பணத்தை நம்ம கிட்ட கொடுக்கணும்னு அவர் நிறைய ட்ரை பண்ணியிருந்திருக்காரு. ஆனால் சரியான ஃபோன் நம்பர் அட்ரஸ் இல்லாததுனால அவரால் அதை திருப்பி கொடுக்க முடியலைன்னு சொன்னார். அதான் இந்த பேப்பரையும் என்கிட்ட கொடுத்தாரு. அது மட்டும் இல்லை அவரை நேரில் போய் பார்த்து இந்த பணத்தை எல்லாம் வாங்கிக்க சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறாங்க மீனாவும் முத்துவும். உண்மைதானா அப்படின்னு சொல்லும்போது நான் எதுக்கு தம்பி போய் சொல்ல போனேன், அவர் சொல்லியிருந்தாரு முதலீடு பண்ணி வச்சுருக்கேன், அப்போ கொஞ்சோண்டு பணம் இருந்தது, அப்போ கொஞ்சம் வசதியாக இருந்தோம் மாப்பிள்ள, அப்போ இருந்த பணத்தை வச்சு பசங்களுக்காக அதை முதலீடு பண்ணேன்னு சொல்லி கொடுக்கவும் செஞ்சுருந்துருக்காரு. ஆனால் அதை இத்தனை வருஷம் கழித்து இப்போ எங்கள் கைக்கு வருதுன்னு நினைக்கிறப்ப சந்தோஷமாக தான் இருக்குன்னு சொல்ல சத்யா கிட்ட முதல்ல இந்த விஷயத்த சொன்னியாமான்னு சொல்ல இல்லடி மீனா இனிமே தான் போய் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா முதல்ல இதை நீ சத்யா கிட்ட போய் கொடு அப்படின்னு சொல்ல இல்லடி சத்யா கிட்ட கொடுத்தாலும் அவன் முதல்ல உன்கிட்டையும் சீதா கிட்டையும் தான் கொடுக்க சொல்லுவான். அதுக்காக தான் நான் முதல்ல இங்கே வந்து உங்ககிட்ட கொடுத்தேன். மாப்பிள்ள நீங்களும் நாளைக்கு மீனாவும் வந்திருக்க மாப்பிள்ளன்னு சொல்ல சரிங்க நீங்கள் முதல்ல இதை சத்யா கிட்ட கொண்டு கொடுங்க, அவனும் ரொம்ப சந்தோஷப்படுவான், சீக்கிரமாகவே குடும்பத்தோட கஷ்டம் எல்லாமே மாறிட போகுது அப்படின்னு அங்கே முத்துவும் சொல்கிறாங்க. மீனாவும் முத்துவும் சந்தோஷத்தில் நிற்க விஜயாவும் மனோஜும் வாயை பிளந்தபடி நிற்க அப்போ தான் ஸ்ருதி சொல்கிறாங்க. மீனா ஆண்டிக்கு இந்த வீட்டுக்கு கோடீஸ்வர வீட்டு ஒரு பொண்ணு மருமகளாக வரணும், அதானே அவங்க ஆசை. அப்படி பார்த்தா நீங்களும் இப்போ கோடீஸ்வரி தான். அப்படி இருக்கும்போது உங்கள் மூலமாக இந்த வீட்டுக்கு வாரிசு வந்தாலும் அதை ஏற்றுக்கிட்ட தான் செய்வாங்க. அதனால் இதெல்லாம் பற்றி நீங்கள் கவலைப்படணுன்ற அவசியமே இல்லை. இந்த வீட்டில் உங்களுக்கு கிடைக்கிற இனி மரியாதையை மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்கன்னு சொல்ல விஜயா வாயை பிளந்தபடி நிற்கிறாங்க. டேய் மனோஜ் எப்படிடா இதெல்லாம் அப்படின்னு சொல்ல இதெல்லாம் பற்றி உனக்கு தெரியாதடா, எவ்வளவோ படிச்சிருக்கேன், உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சதுக்கு நீ எதுவுமே செய்யாமல் எப்படா இப்படி மக்காவே இருக்குன்னு அங்கே மனோஜை வந்து திட்டுறாங்க. அம்மா ஷேர் மார்க்கெட்டில் நம்பி பணத்தை போட்டால் அதெல்லாம் நம்ம கைக்கு உடனே கிடைக்கும்லாம் சொல்ல முடியாதுமா, அதை நம்பி லாஸ் ஆனவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்ல ஆனால் இவர் மட்டும் எப்படிரா இத்தனை வருஷம் கழிச்சு அவர் கொடுத்த முதலீடுக்கு பணத்தை திருப்பி கொடுத்துருக்காரு, அதுவும் கொஞ்சம் நஞ்சமா கோடிக்கணக்கில் அப்படின்னு சொல்ல அவர் எவ்வளோ பணம் கொடுத்தாருலாம் எனக்கு தெரியலை, ஆனால் கொடுத்த பணத்தை அவர் திருப்பி கொடுப்பாரா கொஞ்சமாவது யோசிக்கணும். இவங்க எல்லாரும் நம்பி ஏமாற தான் போகிறாங்க, நீ வேணா பார்த்துக்கிட்டே இருன்னு மனோஜ் சொல்லிட்டு போகவும் செய்கிறாங்க. ஆமாம்மா அப்படி தான் இருக்கும், இவ்வளோ படித்த என் பையன் அவனே இந்த ஷேர் மார்க்கெட்டில் நம்பி பணத்தை போட மாட்டான், மற்றவங்க செய்கிறாங்கன்றதுக்காக இங்கே அவங்க எல்லாரும் புத்திசாலியெல்லாம் ஆயிட முடியாது, அதெல்லாம் பொய்யா தான் இருக்குன்னு இங்கே விஜயத்தா மனசே தேத்திட்டு இருக்காங்க. அடுத்த நாள் முத்துவும் மீனா அதுக்கப்புறமா சத்யா இவங்க எல்லாருமே வந்துட்டு அவரை பார்க்குறதுக்காக போகிறாங்க. ஏங்க இதை நமக்கு தெரிஞ்ச வீடுங்க அப்படின்னு சொல்ல யார் மீனா அப்படின்னு கேட்க இது கிருஷ்ணாராம் வக்கீல் இருக்காங்களா அவங்க வீடுமா அப்படின்னு சொல்லும் போது முத்து மீனா நீங்களா உள்ளே வாங்க அப்படின்னு கதவை ஓப்பன் பண்ண உடனே கிருஷ்ணாராம் கூப்பிடுறாங்க. என்ன உங்கள் அண்ணனுடைய கேஸ் விஷயமாவா? அதான் நான் முடிவை சொல்லிட்டேனே, இதுக்கு மேலே இதில் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை, அதுவும் இல்லாமல் அந்த ரோஹிணி வேற ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, இந்த சமயத்தில் இந்த கேஸ் வந்துட்டு எந்த போக்கில் போகும்னு கூட தெரியாது அப்படின்னு நான் தான் சொல்லிட்டேனே, திரும்ப விஜய் அவங்கள பேச சொல்லி இந்த வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்களான்னு சொல்ல இதை கேட்ட உடனே இல்லைங்க நாங்கள் அதுக்காக வரலன்னு சொல்கிறாங்க. வேற என்ன விஷயம், புதுசாக ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னு கிருஷ்ணாரா பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவங்க ஹஸ்பண்ட் வராங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்ததுமே நீங்கள் எப்படிங்க, நான் வர சொல்லியிருந்தேன் இவங்கள தான் அப்படின்னு சொல்லும்போதும் ஆமாம் இவங்க மீனாவுடைய அம்மா வச்சு அப்படின்னு அங்கே கிருஷ்ணாரா வக்கீல்னு சொல்ல மீனாவுடைய அம்மாவா அப்படின்னு எல்லோரும் அதிர்ந்து போய் நிற்கிறாங்க. ஆமாம் இங்கே அத்தை சொன்ன மாதிரின்னு சொல்லும்போது அட அது நீங்கள் தானே முத்து, மீனா இவருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் தான் போல், மீனாவுடைய அப்பா ஆரம்பத்தில் அவர் இவருக்கு உதவி பண்ணியிருக்காரு, யாருமே இவருக்கு ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட போகிறோம் அது மூலமாக பணத்தை நாங்கள் எடுக்க போகிறோம்னு சொல்லும்போது நம்பலை. அப்போது இவரை நம்பி பணம் கொடுத்ததுன்னா அது இங்கே மீனோடைய அப்பா மட்டும்தான். கொடுத்த பணத்தை வச்சு இன்றைக்கி ஓரளவு நாங்கள் நல்ல வசதியாகவே இருக்கோம். அப்படி உங்களுக்கு அதாவது அவங்க கொடுத்த பணத்தை திருப்பி கொடுக்குறோமோ இல்லையோ அதை வந்துட்டு திருப்பி கொடுக்கணுன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தார். உங்கள் அப்பா இவருக்காக கொடுத்த பணத்தை ஷேர் மார்க்கெட் மூலமாக திரும்ப சம்பாதிச்சாரு. அந்த பணத்தை திருப்பி கொடுக்கலான்னு நேரத்தில் தான் இங்கே நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னே தெரியாமலே இருந்துச்சு.
அதுக்கு பிறகு நான் தான் சொன்னேன், அவங்க இப்போ எப்படி இருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, ஆனால் இந்த பணத்தை வச்சு டபுள் ஆக்கி அவங்களுக்கு கொடுத்து அவங்க இன்னும் சந்தோஷப்படுவாங்கன்னு நான் சொன்னேன். அதுக்கு மேலே தான் அவரும் அதை பற்றி ட்ரை பண்ணி ரொம்ப வருஷமாக முயற்சி பண்ணி தான் இவ்வளோ பணம் கைக்கு கிடைக்கவும் செஞ்சுது. உங்களை மார்க்கெட்டில் இப்போ யதார்த்தமாக சந்திச்சதான் சொன்னார். கடைசியில் அது முத்து மீனாவுடைய அம்மா தான்றது எனக்கு இப்போ தான் தெரியுதுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனே மீனாவும் சந்தோஷப்படுறாங்க. முத்துக்கிட்டேயும் மீனா கிட்டேயும் அந்த கையில் வந்து பணத்தை ஒப்படைக்கிறாங்க. இதை பார்த்துட்டு மீனாவும் முத்துவும் ரொம்ப சந்தோஷப்படுற அதே வேளையில் அதே இடத்துல சத்யா கையில் கொடுக்க, அக்கா இது உனக்கும் சேர வேண்டியதுக்கான்னு சொல்ல, முதல்ல இதை வச்சு லைஃப்பில் முன்னுக்கு வர வழியே பாருடா சத்யா, அதுக்கு மேலே இதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். முதல்ல உனக்கு ரேகா அம்மா 3 பேரும் சொந்தமாக இருக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும், அதுக்கு முயற்சி பண்ணி ஏதாவது ஏற்பாடு பண்ணு சத்யான்னு சொல்ல, இல்லைக்கா வேணான்னு சொல்கிறாங்க. ஆனால் முத்துவும் மீனாவும் அதை சத்யா கிட்டே கொடுக்கவும் செய்கிறாங்க. இதை பார்த்து சந்திரா சந்தோஷப்படுற அதே வேளையில் கிருஷ்ணாராமும் அவங்க ஹஸ்பண்டோ முத்துவை மீனாவையும் மனசார பாராட்டவும் செய்கிறாங்க. சுச்சுவேஷனுக்கு ஏற்றது போல் நடந்துக்கிறது, அது மட்டும் இல்லாமல் எப்படி யார் மனசையும் காயப்படுத்தாமல் நடந்துக்கிறதுன்னு எல்லா பக்குவமும் உங்களுக்கு இருக்குது. லைஃப்பில் நீங்கள் 2 பேரும் இன்னும் மேலும் வளர்ந்து நல்லாவே வருவீங்க அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்ட முத்துவும் மீனாவும் சந்தோஷப்படுற அதே வேளையில் தான் எங்கள் சத்யா சொல்கிறாங்க, மாமா முதல்ல எனக்கு வீடு கட்டுறதை தாண்டி நீங்கள் 38 லட்ச ரூபா பணத்தை எங்கள் ஃபினான்சியர் கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்க, முதல்ல அதை அடைக்கணும், அக்காவுடைய நகைகள் எல்லாத்தையுமே மீட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சத்யான்னு சொல்லும்போது, அக்கா நான் சொல்கிறத மட்டும் நீ கேளுக்கா, முதல்ல இந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்து ஃபினான்சியர் கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் வாங்கக்கா அப்படின்னு சொல்ல, நீங்கள் சத்யாவுடைய பெருமிதம் அவருடைய விட்டு கொடுக்குற மனப்பான்மை இதை கூட நினச்சி இங்கே சந்திரா சந்தோஷப்படுறாங்க. சீதாவுக்கு அக்காவுக்கு எனக்கு சேர வேண்டியது எல்லாமே பொறுமையாக எடுத்துக்கலாமா, முதல்ல அக்காவுக்கும் மாமாவுக்கு இருக்க கஷ்டத்தை நாம் சரி பண்ணணும், அதுதான் இப்போ நமக்கு இருக்க ஒரே முக்கியமான வேலை அப்படின்னு சொல்ல, அது மட்டும் இல்லை சத்யா மீதி இருக்க இந்த பணத்தை வச்சு நீ சொந்தமாக ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி கூட ஆரம்பிக்கலான்னு சொல்லும்போது இதை கேட்டு இங்கே ரேகாவும் கண்டிப்பாக மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இந்த பணம் இவங்களுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ஒரு சின்ன உதவி அது பல மடங்காக அவங்களுக்கு திருப்பி கிடைக்கவும் செய்யுது. இந்த விஷயத்தினால முத்துவுக்கும் மீனாவுக்கும் உண்மையிலே இந்த விஷயம் நடந்ததை நினச்சி ரொம்ப ஒரு டென்ஷன்லேயும் வருத்தத்துலேயும் இருக்காங்க. இங்கே விஜயா வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு முத்து மீனா நடந்த விஷயத்தை அண்ணாமலை கிட்ட சொல்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அதே வேளையில் இப்போது கடனை திருப்பி கட்டினது கூட யாருன்னு நினைக்கிறேன், இப்போது ஒன்றுமே இல்லாத குடும்பம் பூ கட்டுற குடும்பம்னு எந்த குடும்பத்தை அவமானப்படுத்தினியோ அந்த குடும்பம் தான் உன் புள்ள வாங்கின கடனையே அடைச்சிருக்காங்க அப்படின்னு அங்கே அண்ணாமலை சொல்ல, இதை கேட்டுட்டு விஜயா தலை குனிஞ்சபடி நிற்க, அந்த நேரத்தில் பக்கத்தில் மனோஜும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த கடனை முத்து தானே வாங்கினா அப்படின்னு சொல்ல, இவர் எங்கே வாங்கினாரு, நீங்கள் கடன் வாங்கிட்டு ஓடி ஒளிவீங்க, நீங்கள் வாங்கின கடனுக்காக இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புவாங்க, இது எல்லாத்தையும் நாங்கள் கஷ்டப்பட்டு அடைப்போம், ஆனால் ஈஸியாக இவர் தான் கடன் வாங்கினாருன்னு அவர் மேலே பழியை தூக்கி போட்டு போவீங்களா, இன்னொரு தடவை அவர் தான் இதெல்லாம் பண்ணாருன்னு சொன்னீங்க, அப்போ நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன்னு சொல்ல, என்னம்மா நீ பாட்டுக்கு அமைதியாக இருக்க, அந்த மீனா பாட்டுக்கு என்னை கண்டபடி திட்டிகிட்டு இருக்கான்னு சொல்ல, ஓங்கி மனோஜ் கணத்தில் ஓங்கி பலான்னு ஒரு அறையை விட உன்னை படிக்க வச்சதுக்கு இந்த முத்து மீனா ரவி இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி நான் படிச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு உன்னை மாதிரி முட்டாளவே இருந்திருக்க மாட்டேன்டா, முட்டாள் முட்டாள் அடி முட்டாள், நீ பண்ண ஒவ்வொரு வேலைக்கும் இன்னைக்கு நானும் சேர்ந்து அவமானப்பட்டு நிற்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை போட்டு திட்டவும் செய்கிறாங்க, அடிக்கவும் செய்கிறாங்க. ஆண்டி வாழ்க்கையிலே உருப்படியான விஷயம்னா அதை இன்னைக்கு தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, மனோஜை கை நீட்டி பயங்கரமாக அடிக்கவும் செஞ்சுருக்கீங்க, திட்டவும் செஞ்சுருக்கீங்க, இத்தனை நாளாக இந்த வீட்டில் அவரை முட்டாள்னு நாங்கள் எல்லாரும் சொல்லும் போது நம்பலை, இப்போ பார்த்தீங்களா நீங்களே அவரை முட்டாள்னு சொல்லி திட்ட அளவுக்கு அவர் வந்து நிற்கிறாரு, இதுக்கு மேலே இதில் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, ஆனால் முத்து மீனா லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. முத்து மீனாவும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்காங்க, தங்களுடைய கடனெல்லாம் அடைச்சிட்டோன்ற நிம்மதி அவங்களுக்கு கிடைக்கிது. ஆனால் மனோஜ் இங்கே அடி முட்டாளாக மட்டுமே தான் இறந்துக்கிட்டு இருக்கவும் செய்கிறாரு.